Hi guys, this is Jagan from 7 Cents Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி ஒன் பேக் ஒன்னாக பை அண்ட் செல்ஸ் எங்கே போகலாம் அப்படின்றத பற்றி பிளான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பையோ செல்லோ என்ட்ரு ஆகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அது என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது, 2999 அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோடய பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வித் டிஸ்கார்ட் சப்போர்ட்டோட அவைலபிளாக இருக்குது. லைவ் கிளாஸ் இருந்தாலும் சரி, ரெக்கார்டிங் கிளாஸ் இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்கும் சேம் டிஸ்கார்டு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நல்லா எஸ்எம்சி தெரியும், ஆனால் என்னோடய டிஸ்கார்டு வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் என்ன டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஓவராலாக பை வந்து போகலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தேன். ஸோ பை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்லேருந்து பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு பேசியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சு, நல்லா வந்து பை வந்து போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த இடத்துலேருந்து பை போயிடுச்சு. ஸோ நம்ம பேசிகிட்டு இருந்த டிமாண்ட்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்ட்ரீம் டிமாண்டில் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரீமில் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் புல் பேக் ஆகிட்டு எகைன் வந்து கீழே வந்து அடிச்சிட்டான், கீழே சோச் கேரக்டர் ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் பிளான் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஹவரில் நம்ம ட்ரேட் பிளானை போட்டிருக்கோம். ஸோ மார்க்கெட் இங்கே பிஓஎஸ் பண்ணிவிட்டு எகைன் இங்கே சோச் பண்ணிடுச்சு, டபுள் சோச் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு பிஓஎஸ், எகைன் இங்கே வந்து ஒரு சோச் பண்ணிவிட்டு எகைன் கீழே இங்கே வந்து ஒரு டபுள் சோச்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. ஸோ 2 கன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. மார்க்கெட் ஓவராலாக மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த சப்ளை 2 சப்ளை வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மார்க்கெட் நமக்கு இங்கே சோச் நடந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக மார்க்கெட் மேலே மூவ் ஆகி வரான் அப்படின்னா இந்த 2 சப்ளையும் ஒர்க் ஆகும். ஸோ இந்த லோ வரைக்கும் டிபி வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த லோ வரைக்கும் டிபி புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, மார்க்கெட்டை வந்து சப்ளைக்கே போகாமல் டிமாண்டுக்கு வந்துட்டானா ஒன்றும் இல்லை, டிமாண்ட்லேருந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து பை ட்ரை பண்ணுவோம். பை வந்து எங்கே ட்ரை பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சிம்பிள் தான், இந்த சப்ளை வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். சப்ளை கண்ட்ரோல் எடுத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறோம். அகெயின் டிமாண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்து பை போகிறோம். ஆனால் டிமாண்டு கண்ட்ரோல் எடுத்தால் சப்ளை வரைக்கும் பை பண்ணுறோம், அதுக்கு மேலே இந்த ஹை வரைக்கும் பை பண்ணக்கூடாது, சப்ளை வரைக்கும் மட்டும்தான் பை பண்ணுவோம். ஓகேங்களா? சப்போஸ் இங்கே இருக்கிற சப்ளையில் கன்ஃபர்மேஷன் செல்லுக்கு கொடுக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து செல் கூட நம்ம ட்ரை பண்ணலாம். ஆனால் டிமாண்ட் எடுத்து வர்றதுன்னா மார்க்கெட் இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த ஹையை பிரேக் பண்ணிடும். சரிங்களா? ஓகே, நான் இங்கே வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருக்கேன் மினிமம் ரிஸ்கில். மார்க்கெட் இங்கே சோச் பண்ணிவிட்டு நமக்கு 5 மினிட்டில் ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கான். ஸோ இந்த விக்கை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். தெரியுதுங்களா? லைட்டாக விக்கை வந்து ஸ்வீப் பண்ணியிருக்கான். ஸோ 5 மினிட்டில் நமக்கு இந்த ஹையை வந்து எடுத்திருக்கான் 5 மினிட்டில். ஸோ 5 மினிட்டில் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கை லோவை கீழே ஹண்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுக்குது 5 மினிட்டில். ஓகேங்களா? இதை வந்து 5 மினிட்டில் சோச்சா வந்து நம்ம எடுத்துக்கலாம், சோச்சா எடுத்துக்கலாம். ஸோ கீழே எக்ஸ்ட்ரீமில் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஸோ அந்த டிமாண்டில் டைரெக்டாக என்ட்ரி போகக்கூடாது. எப்படி நான் என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் 1 மினிட்டில் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட்டில் நமக்கு பிஓஎஸ் பண்ணி நமக்கு ஒரு
சோச் வந்து பண்ணியிருக்கு. ஸோ இங்கே நமக்கு சோச் வந்து நடந்துடுச்சு. ஸோ இங்கே சோச் நடந்ததுக்கு டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரே ஒரு பிளாக் தான் வந்து நமக்கு டிமாண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டை நம்ம வந்து பைக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் பை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மூமெண்ட்டில் இருக்குது. ஸோ நமக்கு இந்த ஹை வந்தாலே பிரேக் ஈவன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம பிரேக் ஈவன் அதை எடுக்க வேணாம். நம்ம இந்த சப்ளையை மார்க்கெட் மிட்டிகேஷன் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஆர்டரை பிரேக் ஈவன் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ மினிமம் ரிஸ்கில் ஒரு ஆர்டர் வந்து போயிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கீழே இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிவிட்டு எஸ்எல்லும் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சப்ளைக்கு வந்தால் நான் பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் இருந்துட்டு மார்க்கெட் நல்லா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னோடய டிபி எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேம் டைம் ஃப்ரேமில் இருக்கிற இந்த சப்ளை, ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சப்ளை. சிம்பிள். இப்படி தான் வந்து என்ட்ரி வந்து போயிருக்கேன். ஸோ இது எனக்கு லாஸ் ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மினிமம் ரிஸ்க் தான். ஸோ ப்ராஃபிட் வந்தால் ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட் இருக்கும். $100 $112 வந்து எனக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ ஓகே, ஒரு சின்ன ஒரு 1:3 ட்ரேடு. சரிங்களா? ஸோ எனக்கு இந்த சப்ளை மிட்டிகேஷன் நடந்துருச்சுன்னா நான் பிரேக் ஈவன் பண்ணிடுவேன். பண்ணிவிட்டு மூவ் பண்ணிக்குவேன். ஓகேங்களா? ஓகே, EURUSD மார்க்கெட் வந்து நம்ம போட்டு வச்சுருந்த பிளானை பிரேக் பண்ணிவிட்டு செல் வந்து ஆகிட்டான். ஸோ நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். ஸோ அது நமக்கு எப்படி பிரேக் ஈவன் ஹிட் ஆச்சு அப்படின்றத பார்த்தலாம். பிரேக் ஈவன் ஹிட்டு. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நான் இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் பை வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் தாண்டிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய டிமாண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸோட ரீஃபைன்மெண்ட்டுக்கு உள்ளே வந்துருச்சு. ஸோ இந்த டிமாண்ட் வந்து லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், இதை பேசியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் டிமாண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ 5 மினிட்டில் நம்ம என்ட்ரி பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ 5 மினிட்டில் ஒரு கிளியரான ஒரு சோச் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸ்ட்ரக்சரை ஷிஃப்ட் பண்ணி சிங்கிள் கேண்டலில் நமக்கு சோச் வந்து கொடுத்துருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஒரே ஒரு இடத்துல இருக்கிற டிமாண்டில் நம்ம வந்து என்ட்ரி ப்ளேஸ் பண்ணோம். ஓகேங்களா? டிபி எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையில் வந்து என்னோட டிபி வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? ஆக்சுவலாக சப்ளையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த சப்ளையில் வந்து நம்ம டிபை புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக இந்த ஹைக்கே போதும். ஏன்னா ஒரு லிக்விடிட்டி வந்து அந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லிக்விடிட்டியை ஹண்ட் பண்ணிட்டு கீழே வரலாம் அப்படின்ட்டு என்னோடய பிளானில் இந்த இடத்துல வந்து பை வந்து போயிருந்தேன். ஸோ நமக்கு ஓவராலாக பிரேக் ஈவன் கொடுத்த பின்னாடி நம்ம வந்து பிரேக் ஈவன் கொடுத்துருந்தோம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே அடிச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, நோ இஷ்யூ. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அதை வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருக்கோம். கன்ஃபர்மேஷன் கொடுத்தா கிளியராக என்ட்ரிஸ் வந்து கொடுத்துருவேன். சரிங்களா? ஓகே, இப்போது டெய்லி டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து ஒரு டிமாண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த டிமாண்ட்லேருந்து நம்ம பை அடித்து பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணணும்னு பிளான் பண்ணக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட்டு செல்லில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நம்ம சின்ன டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, பெரிய டைம் ஃப்ரேமாக இருந்தாலும் சரி, நம்ம செல் பண்ணணும் அப்படின்ட்டு எய்ம் பண்ணி நம்ம சார்ட்டை பார்க்குறோம், நம்ம வியூ வந்து செல்லில் பார்க்குறோன்னா செல் வந்து நம்ம கரெக்டாக போயிடுவோம். ஓகேங்களா? ஒரே மூமெண்ட்டில் பை பார்க்குறீங்கனாலும் பை சான்சஸ் இருக்கும், பை சினாரியோ இருக்கும். அதே மூமெண்ட்டில் செல்லுக்கு பிளான் பண்ணிங்கன்னா செல் சினாரியோவும் இருக்கும்.
நம்ம எப்படி ட்ரெண்ட் எந்த சைடு இருக்குது அப்படின்றத பார்த்து பண்ணுறதுல தான் நம்ம ப்ராஃபிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணானா கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு போய் ஹிட் பண்ணுவான். ஏன்னா 4 ஹவரில் டிமாண்ட் ரியாக்ட் பண்ண ஒரு ஃப்ளிப் ஜோன் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டை ரியாக்ட் பண்ண ஒரு ஃப்ளிப் ஜோன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து நம்ம பை வந்து பிடிக்கிறோம். இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்த்து இந்த ஃப்ளிப் ஜோன் வரைக்கும் நம்ம டிபியை வந்து புக் பண்ணலாம். ஆனால் இந்த ஃப்ளிப் ஜோன்லேருந்து நம்ம செல் பண்ணக்கூடாது. அது நெக்ஸ்ட்டு சினாரியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? செல் பண்ணலாமா வேணாமான்ட்டு. சரிங்களா? ஆனால் இந்த இங்கேருந்து நம்ம வந்து பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் பிளாக் இருக்கான்னு பாருங்கள். ஸோ ரீஃபண்ட்மெண்ட் பிளாக் இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் கேண்டலில் ஸ்வீப் பண்ணியிருக்குன்றனால இதை மட்டும் நம்ம ரீஃபண்ட்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ 5 மினிட்ல ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா 5 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். இந்த சப்ளை வரைக்கும் நம்ம டிபியை வந்து ஹோல்டு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட பிளான். கோல்டு என்ன பண்ணிகிட்ருக்கான், சப்ளைவை மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ இங்கே பிரேக் நடந்ததுக்கு நமக்கு இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. நம்ம இப்போது நம்மளோட எஸ்எலை இப்படி மூவ் பண்ணி வைக்கலாம். சரிங்களா? ஏன்னா இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த டிமாண்ட்லேருந்து பை ஆகிட்டான் அப்படின்னா இந்த சப்ளைவை ஈஸியாக பிரேக் பண்ணிடுவான். பிரேக் பண்ணிட்டு நம்மளோட டிபிக்கு மூவ் ஆகிட்டான் அப்படின்னா ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? நமக்கு இந்த டிமாண்ட் எடுக்கணும். சாரி, இது கிடையாது, இந்த டிமாண்டை வந்து எடுக்கணும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.